ஸோ வாங்க திருப்பி என்னால் மாட்ட முடியுமான்னு பார்ப்போம். இப்போ மாட்டுறது முக்கியம் இல்லை, மாட்டினா திருப்பி அதே மாதிரி ஒர்க் பண்ணுமான்னு தெரில, அதுதான் பார்க்கணும். த்ரில்லிங்காக இருக்குமே. ஹாய் ஹலோ மக்களே, வெல்கம் டு தீர்ப்பட்டி. நான் உங்கள் கண்ணன் பேசுகிறேன். இன்றைக்கி இந்த வீட்டில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ஒன்றும் இல்லைங்க, லேப்டாப் டேர் டவுன். அதாவது லேப்டாப் அக்கா பிரித்து திருப்பி மாட்டணும். இப்போ எந்த லேப்டாப் அந்த மாதிரி பண்ண போகிறோன்னா, டெல் வாஸ்ட்ரோ i3 மாடல் 8GB ரேம் இருக்குது. ஸோ இதை தான் நம்ம இன்றைக்கி ஆப்ரேஷன் பண்ணி உள்ள என்ன பார்ட்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிட்டு திருப்பி ஃபிக்ஸ் பண்ணணும். இப்போ நான் அடுத்த வாரம் சப்மிட் பண்ண போகிற ரிப்போர்ட், அதுக்கப்புறம் இது வரைக்கும் நான் கலெக்ட் பண்ண எல்லா டேட்டாஸும் இந்த லேப்டாப்பில் தான் இருக்குது. ஸோ இப்போ நான் கரெக்டாக பண்ணாட்டி இந்த ஆப்ரேஷன் சக்ஸஸாக முடியாட்டி எனக்கு வாரண்ட்டி கிளைம் ஆகாது. அதுக்கப்புறம் டேட்டாவை ரிகவர் பண்ண முடியுமான்னு தெரியாது. ஸோ ஓகே, பார்ப்போம், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரிஸ்க்கு தான். ஸோ இப்போ இந்த ஸ்க்ரூ ட்ரைவரை வச்சு தான் நம்ம இதை வந்து ஓப்பன் பண்ண போகிறோம். இது வந்து ஒரு மினி 4 ஸ்டார். ஸோ அங்கே பார்ப்போம். டிஸ்பிளே, கீபோர்ட், இதில் வந்து ஒரு மேக்னெட்டிக் சப்போர்ட் இருக்குது. அதனால் அந்த ஸ்க்ரூஸ் எல்லாம் ட்ரைவரோட ஸ்டிக் ஆகிக்குது. இந்த லாஸ்ட்டில் இருக்க இந்த ரெண்டும் வெளியில் வராது. கீழே ஒரு சப்போர்ட் மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ இது மட்டும் அந்த பின்னாடி இருக்க அந்த பேஸோடையே தான் இருக்கும். ஸோ ஓப்பன் பண்ணிட்டோம். 3, 2, 1. ஸோ இங்கே பாருங்க, இதுதான் அந்த ஃபேனுக்கான வென்ட்ஸ். இது வந்து இது வந்து ஸ்பீக்கருக்கான வென்ட்ஸ், இந்த ரெண்டும். அடுத்து இது அந்த இத்தர்நெட் கேபிளுக்கான ஸ்ப்ரிங் சிஸ்டம். இது இந்த ஹீட்டுனால இந்த கலர் சேஞ்ச் ஆகிருக்கு. இது ஓரமாக வச்சுட்டு பார்த்தோன்னா, இப்போ நம்ம இதில் பார்க்குறது வந்து இது வந்து ஹார்ட் டிஸ்க், HDD ஹார்ட் டிஸ்க் ட்ரைவ், 1 TB. இதுதான் இது மொத்தமும் மதர் போர்ட். இது வந்து இந்த ரேம் ஸ்லாட். இதில் வந்து ஒரு 8GB ரேம் இப்போ ஃபிக்ஸ் ஆகிருக்கு. இன்னும் கொஞ்சம் அடிஷ்னலாக 8GB ரேமுக்கான எக்ஸ்ட்ரா ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. ஆனால் இது ஒரு i3 சிப்புன்றனால 8GB ரேமே இதுக்கு சஃபிஷியண்ட்டாக இருக்கும். இந்த இடத்துல i3 ப்ராசஸர் இருக்கும். அதிலேருந்து ஒரு கூலண்ட் சிஸ்டம் கொடுத்து இந்த ஃபேன் வழியாக ஹீட்டை எக்ஸாஸ்ட் பண்ணுறாங்க. இந்த சைட்லாம் அடிஷ்னல் போர்ட்ஸ், USB போர்ட்ஸு, இத்தர்நெட் போர்ட்ஸ் அதெல்லாம் கொடுத்துருக்காங்க. இது வந்து 256GBக்கான SSD சாலிட் ஸ்டேட் ட்ரைவ் கொடுத்துருக்காங்க. இங்கே ஒரு பெரிய பேட்ரி கொடுத்துருக்காங்க, 41 Wh பேட்ரி. இங்கே ஸ்பீக்கர் சிஸ்டம், இங்கே ஒரு ஸ்பீக்கர் சிஸ்டம், டால்பி அட்மாஸ் ஸ்பீக்கர் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. ஸோ வாங்க ஹார்ட் டிஸ்கை இப்போ ஓப்பன் பண்ணி பார்ப்போம். இந்த இதை அப்படியே ப்ளக் அவுட் பண்ணால் எடுக்கிற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. Toshiba brand made in Philippines, 1 TBக்கான ஹார்ட் டிஸ்க் ட்ரைவ்.
இது வந்து ஒரு ரேம் ஸ்லாட், அந்த 8 ஜிபிக்கான ரேம் இருக்குது இதில். இப்போ அதை எவ்வளோ ஈஸியாக எடுக்கிற மாதிரி வச்சுருக்காங்க பாருங்கள். அவ்வளோதான். கிங்ஸ்டன் தெரியும்னு நினைக்கிறேன். இது கிங்ஸ்டன் பிராண்டு. இது ரொம்ப டைட்டாக இருக்குது, இது கழட்ட முடியல. அதுவும் இல்லாமல் வாரண்ட்டி வாய்ட் இஃப் ரிமோட் போட்டிருக்காங்க. ஸோ வாங்க திருப்பி என்னால் மாட்ட முடியுமான்னு பார்ப்போம். இப்போ மாட்டுறது முக்கியம் இல்லை, மாட்டினா திருப்பி அதே மாதிரி ஒர்க் பண்ணுமான்னு தெரில, அதுதான் பார்க்கணும். த்ரில்லிங்காக இருக்குமே. ரேம் ஸ்லாட்டில் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். மேட் இன் சைனா ஃபேன். இது அதோட கூலிங் சிஸ்டம், அதோட ஸ்லாட். அந்த இது வழியாக அந்த ஹீட்டை அப்சர்வ் பண்ணி வெளியில் சர்க்குலேட் பண்ணி வெளியில் அனுப்பிடும். கிட்டத்தட்ட நம்ம வீட்டில் இருக்க கிச்சன் மாதிரி தான். கிச்சனில் புகை இருந்தால் அதை ஃபுல்லாக கலெக்ட் பண்ணி வெளியில் அனுப்புகிற மாதிரி. இப்போ இது வழியாக இந்த இடத்துல நம்ம ப்ராசஸர் ஹீட் ஆகுறத இது வழியாக இந்த ஹீட்டை இந்த இடத்துக்கு கொண்டு வந்து இது வழியாக அந்த ஹீட்டை ஃபுல்லாக அப்சர்வ் பண்ணி வெண்ட் அவுட் பண்ணி அனுப்புறதுக்கு தான் இந்த வென்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகே வாங்க திருப்பி ஃபேனை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு திருப்பி க்ளோஸ் பண்ணிட்டு லேப்டாப் திருப்பி பழைய மாதிரி எல்லாத்தையும் ஃபிக்ஸ் பண்ணிட்டு ரன் ஆகுதான்னு பார்ப்போம். ரன் ஆகாட்டி என்ன ஆகுன்னு தெரில, பயமாக இருக்குது. இப்போ திறக்கிறப்ப ஈஸியாக திறந்துட்டேன், இப்போ எப்படி மூடுறதுன்னு பயமாக இருக்குது. தெரியாதனமாக திறந்துட்டேனோ. க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ இதை நான் கலட்டினது மாட்டினது எல்லாத்தையும் நீங்கள் இப்போ ஒரு வீடியோவாக பார்த்துட்ருக்கீங்கன்னா அதை ப்ராசஸ் பண்ணது இந்த லேப்டாப்பாக தான் இருக்கும். ஆன் ஆகவே இல்லை. உள்ளே சத்தம் வருது, ஆனால் ஸ்க்ரீனில் எதுவுமே தெரிய மாட்டேங்குது. ஆன் ஆகவே இல்லை. தீஞ்ச ஸ்மெல் மாதிரி வேறு வருது. உள்ளே ஷார்ட்டாக இருக்குமோ? வாரண்ட்டி கிளைம் ஆகாது. எங்கே போய் சரி பண்ணுறதுன்னு தெரியலையே. அப்போ புது லேப்டாப் தான் வாங்கணுமா? என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே. இந்த ஊரில் எப்படி போய் லேப்டாப் கேட்கணும், லேப்டாப் எப்படி சரி பண்ணணும், சரி பண்ணுறவங்கிட்ட நான் எப்படி சைனீஸ் பேசுகிறது, அடுத்து என்ன பண்ண போகிறேன்னு தெரியலையே. அதுக்கப்புறம் ரிகவர் பண்ணவே முடியாது. டேட்டாவெல்லாம் ரிகவர் பண்ண முடியாது. முக்கியமான டேட்டாலாம் இருக்குது. தப்பு பண்ணிட்டேன், பெரிய தப்பு பண்ணிட்டேன், ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன். இல்லை, இப்போ இப்படி தான் நான் நிறைய ஓவர் திங்க் பண்ணி நிறைய விஷயங்கள் நான் ட்ரை பண்ணாமலே இருந்திருக்கேன். அந்த விஷயம் ரியாலிட்டியில் நடந்திருக்காது.
ஸோ லேப்டாப் சூப்பர் கண்டிஷனில் நல்லா வேலை செய்யுது. ஃபுல்லாக பழைய மாதிரியே ஃபேக்ட்ரி மேட் மாதிரியே திருப்பி ரீசெட் பண்ணிட்டேன். இதுலேருந்து நான் என்ன சொல்ல வரேன்னா, இன்ஜினியரிங்கை என்ன தான் நம்ம புக்கில் படித்தாலும் சில விஷயங்கள் செஞ்சு பார்த்தா மட்டும்தான் இன்ஜினியரிங் கொஞ்சம் சுவாரஸ்யமாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ இது போன்ற இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கண்ணன். டாட்டா பை பை, டேக் கேர்.